நெத்திலி குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாவ் சூப்பர். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன். ரெடி செய்யணும். எல்லாத்தையும் எதிர்பார்த்துன கூடாது. நம்ம இருக்கிறத வச்சு நல்லா செய்யணும் டேஸ்டா. வெங்காயம் நல்லா வதங்கணும் இருக்கும். வதங்கின பிறகுதான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அது கூட குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் பண்ணியிருக்கேன். அதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம். அவரு சுவையும் வந்து நக்கி பார்க்கணும். எங்க அம்மா தாமு சாரோட சிஸ்டர், அவங்க பெரிய ஃபேனு இல்லம்மா. ஹே ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமா வந்து பசிக்குதுன்ட்டு அம்மா கிட்ட எதனா செஞ்சுதாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். அம்மா ரொம்ப நேரமா பசிக்குதுன்னு கேட்டேன், என்னம்மா பண்ற? என்ன பண்றேனா, இங்க பாரு, இப்போ உனக்காக தான் நெத்திலி குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாவ் சூப்பர். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெத்திலி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேமா. ஃபர்ஸ்ட் இந்த நெத்திலியை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே டன். வா, இப்ப நெத்திலி குழம்பு செய்ய எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நெத்திலி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுட்டேன். கத்திரிக்காவை அரிஞ்சு தண்ணியில போட்டுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் தனியா வச்சோன்னு வச்சு கருத்து போயிடும். அதனால தண்ணியில தான் இருக்கணும். சமையல் செய்ய சொல்ல எடுத்து போடணும். ஓகே டன். இப்போ வந்து சமையல் செய்யறது கடாய் ரெடியா வச்சுட்டேன். இப்போ அடுப்பு பத்த வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். இது எவ்வளவு நேரம் ஆகுமா? இது ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? கடாய் காலத்துக்கு எல்லாமே வதங்கி இந்த புளி கொதிச்ச உடனே இதை போட்டு ஒரு கொதியில இறக்கணும். நெத்திலியை போட்டு. ஓகேடா. அவ்வளவுதான், 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாம். ஈஸி சமையல். ஈஸி அம்மா. அதுக்குள்ளேயே பாருங்க, இங்க புளி ஊற வச்சிருக்கேன் நானு. ஓகே. கொஞ்சம் சுட தண்ணில போட்டு ஊற வச்சா சீக்கிரமா ஊறிடும். ஓகேமா. ஒரு ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட அப்படியே செஞ்சிரணும். ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெயை ஊத்திக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். ஓகே. எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். அப்புறம் இதோ கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போடணும். வாசனையா இருக்கும் வெந்தயம் யூஸ் பண்றது. ஓகேமா. நானா எந்த ஒரு பொருள் இல்லைனாலும் சமையலே செய்ய மாட்டேன். ஆமா. ஆனா எங்க அம்மா இருக்கிற பொருளை வச்சு சமையல் செஞ்சிடுவாங்க. அப்படிதாண்டி செய்யணும். எல்லாத்தையும் எதிர்பார்த்துன்னு கூடாது. நம்ம இருக்கிறத வச்சு நல்லா செய்யணும் டேஸ்டா. ஓகே ஓகே. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியிட்டேன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப இந்த டைம்ல வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒண்ணா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் இருக்கும். வதங்கின பிறகுதான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அது கூட வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுல சீக்கிரமா வதங்கிடும். ஏன்னா அவ்வளவு நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்க முடியாது. சீக்கிரம் ஈஸி சமையல் சொல்லியிருக்கேன் இல்லையா? 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். வதங்கிட்டோம். வதங்கிடும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த நெத்திலி குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமா இருக்கணும், புளி கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு போடாம புளி அதிகம் போடக்கூடாது. இந்த புளி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். நெத்திலி குழம்புக்கா? நெத்திலி குழம்பு. அதுனா ஒரு தக்காளி கட் பண்ணாமே போட்டுருக்கேன். கட் பண்ணிருக்கோங்க. இப்ப தெரியுதா? அது வதங்கிடும். இது இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டா இவங்க சீக்கிரம் வதங்கிடுவாங்க. உப்பு கறிக்க போது போல நீ இல்ல கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு லாஸ்ட்ல டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் போடணும். எடுத்த உடனே நிறைய போட்டுறக்கூடாது. ஓகே. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஆமா, வதங்கட்டும். நெத்திலியை மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே போட்டு சூப்பரா வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. நெத்திலி மீன் மட்டும் பார்க்கவே அழகா இருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்துல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் பண்ணியிருக்க கலருக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இது எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கிச்சுன்னா நம்ம கொதிக்கிற டைம் மிச்சமாகும். அப்ப இதுலயே நம்ம டைம் சேவ் பண்ணலாம். நல்லா வதங்கிடும். இதெல்லாம் போயிடும். மிளகா வாசனை எல்லாம் போயிட்டு, மிளகா வெடிப்பு வாசனை, பச்சை மிளகா தூள் இருக்கும்ல, அந்த வாசனை போய் நல்லா ஒரு குழம்புக்கான இது வந்துடும். இப்போ இது வதங்கணுமா எண்ணெயிலேயே? எண்ணெய் இதுவும் பாரு, எண்ணெய் வதங்குதா? இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்துல இங்க புளி கரைச்சி ரெடியா வச்சிருக்கேன். ஓகே. இந்த புளியை ஊற்றி புளி ஒரு கொதிச்ச உடனே நம்ம நெத்திலி போட்டு இறக்கிடலாம். ஓகே டன். சிம்பிளா தான் இருக்கு. ஆமா, ஈஸி தான் எல்லாம். ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆமா, நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ஈஸி சமையலா கொண்டு வருவோம். பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியா செஞ்சிடலாம் எல்லா சமையலுக்கும். வர எங்க அம்மா வேர்வை செஞ்சுலாம் சமைக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் வேர்வை சிந்தி தான் செய்யணும். அதுதான் இது. ஓகேவா? இப்ப இது நியூ மேரேஜ், அவங்க நியூ கப்பிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இது ஈஸியான சமையல் இதெல்லாம். ஓகே டன். நல்லா வதங்கட்டும்.
மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வதங்கி பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து புளி கரைசல் ஊத்திக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே கரைச்சி வச்சிருக்கேன் நானு. ஓகே, இப்போ இந்த நேரத்துல எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உப்பு காரம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பாத்துக்கணும். அவரு சுவையும் வந்து நக்கி பார்க்கணும். அதே சுவையும் டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ எது தேவையோ உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த குழம்பு வந்து இன்னும் ஹைலைட்டா தூக்கி கொடுக்கறது எதுனா, இது என்னுடைய ஸ்டைல், இந்த நெத்திலி குழம்பு. ஓகேவா? நம்ம ஊர்ல இப்படிதான் பண்ணுவோம். இந்த ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கேமரா இங்க இருக்கு. கேமரால வந்துட்டாங்க இல்லையா, இவங்க அது அப்படியே போடுறோம். எதுவும் வதக்க எதுவுமே தேவையில்லை. இவங்க இந்த கொதிச்சு அந்த ஃபிளேவர் இருக்கு பத்தியா, பச்சை மிளகா ஃபிளேவர், அது சாப்பிட சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம போடுற மாதிரி அவங்க எப்படி அப்படியே மிதக்குறாங்க, அப்படிதான் மிதக்கும். அது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பாரு. அப்புறம் இந்த கொத்தமல்லினா இந்த காம்பு இருக்கு பத்தியா, அது போட்டா அது இன்னும் வாசனை, மனம் வரதுக்காக. ஆமா, திடம் மனம் சுவை எல்லாமே நிறைஞ்சிருக்கும். ஆரோக்கியமும். எங்க அம்மா தாமு சாரோட சிஸ்டர், அவங்க பெரிய ஃபேனு. இல்லமா தாமு சார்? ஆமா, அவங்க சொல்லி தரது கையிலேயே அளவு போட்டுருவாரு கரெக்டா எத்தனை பேருக்குன்னு. ஆமா கரெக்ட். அதுதான் அவங்கள பார்த்து நம்ம எல்லா விஷயமும் கத்துக்கணும்னு வச்சீங்களா. ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். எதுக்கு வெங்காயம் வதங்கணும், எதுக்கு தக்காளி நிறைய வதங்கணும், அதை கத்துக்கினாலே போதும். எந்த அளவு போடணும்னு போட்டாலே அந்த குழம்பு அவ்வளவு டேஸ்ட் வந்துடும். இப்போ என்னுடைய நேரம், டேஸ்ட் பார்க்க வேண்டிய நேரம், அரை குழம்புகளை குடிக்க வேண்டிய நேரம். மாமா இதெல்லாம் ஓவரா இல்லையாமா? காட்டு கை காட்டு, நான் போய் சொன்ன கை காட்டு, நீயே காட்டு கூட. இப்ப வச்சுப்ப காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு, நீயே சொல்லு. உப்பு மட்டும் கம்மி அதானே? ஆட் பண்ணிக்கோ. இப்ப காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தனியா அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எண்ணெய் கொஞ்சமா விட்டுருக்கேன். எண்ணெயில வதக்கி அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட். அப்பதான் டேஸ்ட். ஆமா, இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. இவங்க ரெண்டு வதக்கு வதக்கினாலே இவங்க கொஞ்சம் வதங்கிடுவாங்க. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து இருக்கும் இந்த கத்திரிக்காய், இஞ்சி கத்திரிக்காய், நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்ப பாருங்க, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்க நம்ம போட்ட கத்திரிக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. அதை எடுத்து குழம்புல இறக்கிக்கலாம். இப்ப இந்த கத்திரிக்காவும் நல்லா மிதங்கிட்டு இருக்கும் குழம்புல. எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரியும் இருக்கும், நெத்திலி குழம்பாவும் ஆயிடும். நெத்திலி போடலாம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆமா. இப்ப குழம்பு எல்லாம் நல்லா கொதிச்சு, இப்ப நம்ம போட்ட கத்திரிக்காய் எப்படி சாஃப்டா வந்துருச்சு தெரியுதா? ஒரு கொதிலேயே வெந்துடும் கத்திரிக்காவும். இப்ப இந்த நேரத்துல நம்ம இந்த குழம்போட ஹீரோ யாருன்னா இந்த ஹீரோயின் சொல்லுவா. சரி, ஹீரோயின். இப்ப இவ்வளவு இறக்கிடணும். ஓகேவா? அழகா திக்கா இருப்பாங்க. ஒன்னா போட்டுற வேண்டியதுதான் நெத்திலி குட்டிகள். ஆமா, இப்படிதான் எடுத்து ஒண்ணு போடணும் தனித்தனியா. இப்ப இவங்க அப்படியே உள்ள அப்படி குழம்புல லேஸ் அப்படி தள்ளி விட்டு. இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? இது வந்து 5 நிமிஷம் தான். ஒரு கொதி வந்தோடனே இறங்கிடும். போட்டோடனே இந்த சூட்லயே வந்துருவாங்க இவங்க. ஓகே, டன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. நெத்திலி, அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. ஆமா, இப்போ இது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? ஓகே, போய் சாப்பிடலாம். சுட சுட சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையான நெத்திலி மீன் குழம்பு தயாராயிடுச்சு. இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு, டேஸ்ட் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. நெத்திலி மீன் குழம்பு எப்போதுல இருந்தே இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க தான் எடுத்து வெளியே விட்டோம். ஓகே கைஸ், பாய். நாங்க போய் சாப்பிடுறோம். பாய்.